நிசத நாட்டு மன்னன்தான் நலன். அழகிலும் அறிவிலும் சிறந்தவர். விதர்ப்ப நாட்டின் மன்னனான வீமராஜனின் மகள்தான் தமயந்தி. பேரழகி மட்டுமல்ல, மிகுந்த அறிவுத்திறனும் மன உறுதியும் கொண்டவர். தமயந்தியின் சுயவரத்தில் அவளை திருமணம் செய்ய இந்திரன், அக்னி, வருணன், யமன் ஆகியோருக்கு ஆசை இருந்தது. ஆனால் தமயந்தி தேவர்களை தவிர்க்கவில்லை என்றாலும் தன் மனதிற்கு பிடித்த நலனை மட்டுமே மணப்பேன் என்று உறுதியாக இருந்து நலனுக்கு மாலையும் சூட்டினாள். நலன் தமயந்தி சுயவரம் முடிந்து தேவர்கள் திரும்பிச் சென்ற போது கலிபுருஷனை சந்தித்தனர். தமயந்தி ஒரு மனிதனை மணந்ததை அறிந்த கலிபுருஷன் கடும் கோபம் அடைந்தான். தேவர்களை புறக்கணித்துவிட்டு மனிதனை தேர்ந்தெடுத்த நலனை அழிப்பேன் என்றும் அவர்களை பிரிப்பேன் என்றும் சபதம் செய்தான். கலிபுருஷன் நினைத்தவுடனேயே நலனை பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் நலன் தர்மவான், மிகவும் சுத்தமானவர், தர்மம் தவறாமல் தினமும் இறைவனை வழிபடுபவர். ஒருவருடைய உடலில் அசுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே கலிபுருஷன் அவர்கள் உள்ளே நுழைய முடியும். இதற்காக கலிபுருஷன் 12 ஆண்டுகள் காத்திருந்தான். சமயம் பார்த்து நலனிடம் ஒரு சிறு தவறு நிகழாதா என்று காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை வேளையில் நலன் கால்களை கழுவிவிட்டு சந்தியாவதனம், அதாவது வழிபாடு செய்ய தயாரானார். அவசரத்தில் அவர் தன் காலின் குதிகால் பகுதியை சரியாக கழுவாமல் விட்டுவிட்டார். உடலில் அந்த ஒரு சிறிய இடம் அசுத்தமாக இருந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கலிபுருஷன் நலனின் உடலுக்குள் நுழைந்தான். உடலுக்குள் கலிபுருஷன் புகுந்தவுடன் அவர் புத்தியும் மாறியது. இதனால் நலனின் தம்பியான புஷ்கரனை தூண்டிவிட்டு நலனை சூதாட அழைத்தான் கலிபுருஷன். கலிபுருஷன் தூண்டுதலால் தன் புத்தியை இழந்த நலன் சூதாட்டத்தில் தன் நாடு, மக்கள், செல்வம் அனைத்தையும் இழந்தார். இறுதியில் நாட்டை விட்டு வெளியேறி மனைவியையும் பிரிந்தார். மனைவியை பிரிந்த நலன் எண்ணிலடங்கா துயரங்களை அனுபவித்தார். தமயந்தியை பிரிந்து காட்டில் நலன் மிகுந்த மனவேதனையுடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பகுதியில் பயங்கரமான காட்டுத்தீ எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீயின் நடுவே ஒரு நாகம் சிக்கிக்கொண்டு தவித்தது. அது நலனை பார்த்து, மகாராஜாவே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டது. கருணை உள்ளம் கொண்ட நலன் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயையும் பொருட்படுத்தாமல் உள்ளே சென்று அந்த பாம்பை காப்பாற்றினார். பாம்பு வெளியே வந்தவுடன் நலனிடம், மன்னா, சற்று தூரம் நீங்கள் நடந்து செல்லுங்கள். நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியையும் எண்ணிக்கொண்டே நடந்து செல்லுங்கள் என்று கூறியது. நலனும் 1, 2, 3 என எண்ணிக்கொண்டே நடந்து சென்றார். அவர் சரியாக 10 என்று எண்ணும்போது அவர் சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நொடியே பாம்பு நலனை தீண்டியது. பாம்பு கடித்த அடுத்த வினாடியே நலன் அழகான கம்பீரமான தோற்றத்தை இழந்தார். அவரது தோல் கருமை நிறமாக மாறி உடல் குள்ளமாகி பார்ப்பதற்கே அடையாளம் தெரியாமல் விகாரமான தேரோட்டி போல் மாறினார். நலன் பதறிப்போய், நாகமே, உன்னை காப்பாற்றிய என்னையே தீண்டி எனக்கே சாபம் கொடுத்து விட்டாயே, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அப்போது அந்த நாகம் தன் உண்மையான உருவத்தில் தோன்றி, மன்னா, நான் சாதாரண பாம்பு அல்ல, நான் தான் கார்கோடகன். உங்களை சோதிக்கும் கலிபுருஷன் உங்கள் உடலுக்குள் இருக்கிறான். உங்கள் உருவம் மாறினால் மட்டுமே பகைவர்களிடமிருந்தும் கலிபுருஷன் தந்த அவமானங்களிலிருந்தும் நீங்கள் தப்பித்து மறைந்து வாழ முடியும் என்று கூறியது. கார்கோடகனின் விஷம் நலனை பாதிக்காது என்றாலும், ஆனால் நலனின் உடலுக்குள் இருக்கும் கலிபுருஷனுக்கு அந்த விஷம் பெரும் எரிச்சலையும் வேதனையும் கொடுக்கும். இதனால் கலிபுருஷன் உங்களை விட்டு தானாகவே வெளியேறுவார் என்றும் கூறியது. கார்கோடகன் நலனிடம் 2 தெய்வீக ஆடுகளை கொடுத்து, மன்னா, நீங்கள் எப்போது உங்கள் பழைய உருவத்தை பெற விரும்புகிறீர்களோ அப்போது இந்த ஆடுகளை அணிந்து மீண்டும் நலனாக மாறுவீர்கள் என்று கூறி மறைந்தது. இந்த நிகழ்வுக்கு பிறகு நலன் அயோத்தி மன்னனான ரிதுபர்ணனிடம் தேரோட்டியாகவும் சமையல் கலைஞராகவும் சேர்ந்தார். உருவம் மாறினாலும் அவரின் திறமை மாறவில்லை. இறுதியாக தர்மமே வென்றது. கலிபுருஷன் அவரின் உடலை விட்டு வெளியேறினான். நலன் மீண்டும் தமயந்தியுடன் இணைந்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், விதி யாரையும் விடாது. அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி. நல மகாராஜாவை நாகம் தீண்டியது அவருக்கு வழி அல்ல, அது கலிபுருஷனுக்கு கார்கோடனால் கொடுக்கப்பட்ட மரணாடி.
நலனின் அடையாளம் அழிந்தாலும் அவரின் திறமை அழியவில்லை. நலனின் தோற்றம் மாறினாலும் அவரின் நலபாகம் மாறவில்லை.